மதுரை கடவுகாத்த அய்யனார் கோயிலில் பட்டியலின மக்களை சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் அனைத்து தரப்பு மக்களும் சாமி தரிசனம் செய்ய எந்தவித தடையும் விதிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள். மதுரையை சார்ந்த வழக்கறிஞர் விவேகா சுரேஷ் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காருங்க. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, தான் மதுரை மாவட்டம் ஆண்டார்கோட்டார்பட்டி அப்படிங்கிற பகுதியில் வச்சு குடும்பத்தோட வச்சு வர்றதாகவும், அவர்களது ஊர்ல 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கடவுகாத்த அய்யனார் கோயில் உள்ளதுன்னும், இந்த கோயில் இப்பகுதியில மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் அவரது கிராமங்களை சுற்றியுள்ள 6 கிராம மக்கள் சேர்ந்து இந்த கோவில வழிபாடு செஞ்சு வர்றதாகவும், இந்த பகுதியில வசிக்கக்கூடிய பட்டியலின மக்களும் அதிக அளவு வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கோயிலுக்குள்ள பட்டியலின மக்கள் இது நாள் வரை உள்ள நுழைஞ்சது கிடையாதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. கோவில்ல ஆண்டுதோறும் மாசி மாதம் திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவதாகவும், இந்த திருவிழாவின் இறுதி நிகழ்ச்சியில பாரிவேட்டை என்னும் நிகழ்ச்சியும் பழங்களை சூறைவிடும் நிகழ்ச்சியும் நடைபெறும். இந்த திருவிழாவின் போது பட்டியலின மக்கள் கோவிலின் சுற்றுச்சுவர் வெளியே நின்றுதான் சாமி கும்பிடணும்னு, உள்ளே பட்டியல் வகுப்பை சார்ந்த யாருக்கும் அனுமதி கிடையாதுன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. கோவில் சுற்றுச்சுவர் வெளியே இருந்து பூஜை பொருட்களை கொடுத்தால் கோவில் பூஜாரி பூஜை செய்து கோயிலுக்கு வெளியே கொடுத்து விடுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அவரு இந்தியாவோட ஒவ்வொரு குடிமகனுக்கும் தாங்கள் விரும்பும் கடவுளை கும்பிட அடிப்படை உரிமை உண்டுன்னும், அது அரசியலமைப்பின் அடிப்படை உரிமை ஆகும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனா ஆண்டார்கோட்டா பகுதியில் உள்ள கோவில்ல பட்டியல் சமூக மக்களுக்கு கோவில் திருவிழா நாள் மற்றும் சாதாரண நாட்கள் உள்ள செல்ல அனுமதி இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இது சட்டவிரோதமாகும். எனவே கோவிலின் வழக்கமான பூஜைகளும் வருகின்ற திருவிழா நாட்கள்லையும் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அனுமதிச்சதோடு இல்லாம போதிய அளவு போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும்னு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனுவானது நீதிபதி தனபால் முன்னால தற்போது விசாரணைக்கு வந்தது. இதுல அரசு தரப்புல கோவில்ல சாமி தரிசனம் செய்யறதை யாரையும் தடுக்கல அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. மனுதாரர் தரப்புல பட்டியலின மக்கள் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு தடை உள்ளதுன்னு தெரிவித்த நிலையில இதனை தொடர்ந்து நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து தரப்பு மக்களும் சுவாமி தரிசனம் செய்ய எவ்வித தடையும் விதிக்க கூடாது. அவ்வாறு உள்ளே சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டால் உடனடியாக காவல்துறை அணுகி உரிய பாதுகாப்போடு தரிசனம் செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லி உத்தரவிட்டு இந்த வழக்கை விசாரணையை முடித்து வச்சிருக்கிறாங்க. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.